guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடேல அக்யூரேசியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, வேறு எந்த ஆப்ஷன் செயின் பேஸ்டு கான்செப்டோ எதுவுமே இருக்காது கைஸ். இது முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதாவது இது ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகிறாங்களோ, அதாவது எங்கெங்கெல்லாம் அவங்க லாஸ் ஆகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க பொசிஷனை கட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 24,748 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,715 பக்கமாக இருந்தது. அப்போது 24,700ன்ற காலும் 24,750, 24,800ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. ஒரு இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது இதில் 2 ப்ரீமியம், அதாவது இந்த மணி ப்ரீமியம் நம்ம 24,700ம் 24,800ன்ற புட்டும் 24,700ன்ற காலும் இந்த மணி சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதில் யார் என்ட்ரி கொடுக்குறானோ அவனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்த காரணத்தினால நம்ம 24,800 அப்படின்ற புட்டை தான் போய் பார்த்தோம். இதுதான் 24,800ஓட புட்டோட சார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் காலையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இவன் தான் இருந்தான் 15 மினிட்ஸில். அதனால் இவனை நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இது ஆக்சுவலாக ஓகேங்களா, இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருந்தது என்ட்ரி. ஆக்சுவலாக நம்ம 200ல் என்ட்ரி எடுத்து தான் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 85. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரெகுலர் என்ட்ரி தான். இதில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரல, இது வெறும் ரெகுலர் என்ட்ரி. ஏன்னா ப்ரீமியமும் மார்க்கெட் எப்படி இன்சைட்டில் இருக்குதோ அதேமாதிரி ப்ரீமியம் காலும் சரி புட்டும் சரி 2 பேருமே இன்சைட்டில் இருந்தாங்க. ஓகேங்களா? லோ கிட்டேயோ ஹை கிட்டேயோ இருந்தால் தான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதனால் இது ஒரு ரெகுலர் என்ட்ரி தான், அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? அப்போது இதில் எப்படி எடுக்கணும், அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி எடுக்கணும்னா 2 ப்ரீமியத்தையும் வச்சு எவன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவனை எடுப்போம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் மீன்ஸ் எவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறானோ, எவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கானோ, எவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கானோ அவனை வச்சு எடுப்போம் நம்ம. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 24,800ன்ற புட்டு தான் 15 நிமிஷத்தில் அப்படி தான் இவன் தான் கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்தான். அதனால் இவனை எடுத்தோம். ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா 245 வரைக்கும் மேலே போச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக 245 வரைக்கும் போச்சு. ஒரு டீசெண்டான ஒரு நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட், நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய அந்த 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் ப்ராஃபிட்டு ஈஸியாக கொடுத்தான். ஒரு 15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ½ அன் ஹவர்லேயே கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ரெகுலர் என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்போது ரீசெண்டாக நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ரெகுலர் என்ட்ரியில் நம்ம எடுக்கிறதே இல்லை. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இருந்தாலும் ரெகுலர் என்ட்ரியில் வந்த என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்ணோம். ஆனால் நம்ம இந்த என்ட்ரியை நம்ம போடலை ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ட்ரி வந்ததுக்கு போஸ்ட் போட்டோம். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரே விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகணும். ஏன்னா இது இன்சைட் மார்க்கெட்டு, எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் லோ கிட்ட வரணும். ஓகேங்களா? ஏன்னா இவன் இன்சைட்டில் இருக்கிறதுனால, இப்போ புட் ஆப்ஷனும் இன்சைட்டில் இருக்கிறதுனால இவன் மேலே போனால் கூட மேக்ஸிமம் ஐ வரைக்கும் தான் போவான், ஐயை தாண்ட முடியாது. ஓகேங்களா? அப்போ ஐ கிட்ட போகும்போது இவன் ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. லோ பக்கத்தில் இருந்தாலும் லோ கீழே இருந்தாலும் அவன் பர்ஃபார்ம் செகண்ட் ஹாஃபில் பண்ணுவான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். அதனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:05க்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் தாண்டி மேலே போன 24,800ன்ற இந்த மணி புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சி டோட்டலாக வீக் ஆகிட்டான்.
ஓகேங்களா. வீக் ஆகி புல் பேக் ஆகி கீழே நல்லா கரையிறான். ஓகேங்களா. அப்போது நம்ம என்ட்ரி வந்து 10:10க்கு நம்மளுக்கு என்ட்ரி ஆக்சுவலாக. ஓகேங்களா. இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே வந்ததுனால ஆல்ரெடி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் அதுக்கு மேலே போயிடுவான். ஓகேங்களா. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், வீக்லி டேஸில் வந்து எவனா ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருப்பான். 2 பேருமே இருக்கிறதுன்றது அதாவது எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் 2 பேருமே அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா. மோஸ்ட்லி வீக்லி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு மேலே இருந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சப்போஸ் அவன் திடீர்னு ரெண்டுத்தையும் உடச்சி பர்ஃபார்ம் பண்ணி முடித்து கீழே வந்தவொடனே கீழே ஆல்ரெடி இருந்தவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் மேலே போயிடுவான். இதுதான் நடக்கும். ஓகேங்களா. எவனா ஒருத்தன் மேலே இருந்தாகணும், அதுதான் ரூல். ஓகேங்களா. அப்போது 10:10க்கு இவன் எல்லாத்தையும் உடச்சி வீக் ஆகிட்டான். வீக், டோட்டல் வீக். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லீக் கீழே உடச்சா என்ன அர்த்தம்? வீக்குனா என்ன அர்த்தம்? இவனை இப்போ கரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இவனை கரைக்கலை, இப்போ கரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். வீக்குன்றது நம்ம ட்ரேடிங் ஸ்டைலில் சொல்கிறோம். உங்களுக்கு புரிகிற பாஷைன்னு சொன்னால் கரைக்க போகிறாங்க அப்படின்னு. கரையிறதுனா கீழே கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுதான் கரையிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகே. இப்போது இவன் 10:10க்கு டோட்டலாக வீக் ஆகிட்டான். ஓகேங்களா. அப்போது அந்த இடத்துல இருந்த இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24,700. ஓகேங்களா. ஆக்சுவலாக இதுதான் 24,700 அப்படின்ற கால் ஆப்ஷனோட சார்ட். நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக 24,700 கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ரெண்டுமே 235 தான். அப்போது இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பார்த்திங்கன்னா லோலேருந்து மேலே போகிறான். இவன் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃபில் கரைஞ்சி வந்து லோ கிட்டே இருக்கிறான். எக்ஸாக்டாக எங்கேருந்து இவன் மேலே போயிருக்கான்னு பாருங்கள். லோலேருந்து மேலே போயிருக்கான். ஏன் இவன் லோலேருந்து மேலே போகணும்? இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஏன் இவன் லோலேருந்து போகணும்? ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் ஐயா உடைக்கல, பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே போகிறான். மார்க்கெட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோவை உடைக்கலை. புட் ஆப்ஷனும் ஐயா உடைக்கலை, மார்க்கெட்டும் லோவை உடைக்கலை. ரெண்டுமே இன்சைடில் இருக்குது. அப்போது ப்ரீமியம் மட்டும் லோவை உடைக்குமா அப்படின்னு கேட்டால் உடைக்காது. ஓகேங்களா. உடைக்காது. ஓகேங்களா. அதுதான் ரூல், அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. அப்போது இவன் லோவில் இருந்தாலோ லோக்கு கீழே இருந்தாலோ கண்டிப்பாக மேலே வந்துடுவான்றதான் லாஜிக்கு. ஓகேங்களா. இதை தான் நம்ம முன்னாடியே பேசும்போது என்ன சொன்னோம்? ஆக்சுவலாக நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் ரெகுலர் என்ட்ரி வந்தது எடுத்தோம். எப்படியா இருந்தாலும் இன்சைட்டில் இருக்கிற மார்க்கெட் ஒன்று ஐக்கிட்டேயோ லோக்கிட்டேயோ போவானுங்க. அப்போ அங்கே போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு அதுக்கு தான் சொன்னது. ஓகேங்களா. ஓகே. அப்போது கால் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக 10:10க்கு வீக் ஆகி டோட்டலாக அவனோட அட்வான்ஸில் ஓப்பன் அவன் ப்ரீவியஸ் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அப்போது இவன் ஆல்ரெடி லோவில் இருக்கிறான். லோவை இவன் உடைச்சாலும் இல்லை லோ கிட்ட இருந்தாலும் லோக்கு கீழே இருந்தாலும் உள்ளே வந்துடுவான். ஏன்னா அவன் ஐயா உடைக்கலை. புட் ஆப்ஷன் ஐயா உடைக்காமல் இவன் லோவை உடச்சி கீழே போகக்கூடாது. சப்போஸ் இவன் ஆல்ரெடி போயிட்டு இருந்தால் மேலே வந்துடுவான். இதுதான் லாஜிக். ஓகேங்களா. ஓகே. அப்போது இவன் 10:10க்கு எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதாவது புட் ஆப்ஷன் வீக் ஆனவுடனே எக்ஸாக்ட் லோக்கு, அதாவது லோவை கீழே உடைக்காமல் லோவை தக்க வச்சு மேலே வரான். மேலே வந்து எங்கே இருக்கான்? எக்ஸாக்டாக ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறான். அப்போது ஆல்ரெடி 10:10க்கு பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் அவன் ஓப்பனையும் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் அவன் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். அப்போது கீழே உடச்சி வீக் ஆகும்போது ஓப்பனை கீழே உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே உடைக்கும் போது இவன் மேலே போய் ஆகணும். ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போய் ஆகணும்ல. அப்போது மேலே போனவன் கீழே வரும்போது கீழே இருக்கிறவன் மேலே போய் ஆகணும். அதான் ரூல். ஓகேங்களா. அப்போது இவன் ஆல்ரெடி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டான். லோவை தக்க வைக்கிறான், லோவை உடைக்காமல் லோ உள்ள வரான். ஓகேங்களா. அப்போ இவனை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? 235ன்ற இடத்துல எடுக்கலாமா, இல்லை இங்கேயே எடுக்கலாமா? இங்கேயே எடுக்கலாங்க. 194ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். ஆக்சுவலாக இங்கேயே எடுக்கலாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த கேண்டலில் எடுக்க முடியாது. ஒரே கேண்டல் மேலே ஓப்பன் வரைக்கும் போயிட்டான். இந்த ஒரே கேண்டலில் மேலே போகும்போது இவனோட ஆப்போனண்ட் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடச்சிட்டான். அப்போது இவன் மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ இங்கேயே எடுத்துடலாமா இவனை அப்படின்னா, இவன் புல் பேக் இங்கே வந்தவனே எடுத்தால் சேஃபாக இருக்கும். இது அட்வான்ஸ் லெவல் தான் இது. அப்போது இந்த இடத்துல ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அப்போது இங்கே இவன் வரும்போது எடுக்கலாம், இல்லை இங்கே இதை தாண்டும் போது எடுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான் அது. இங்கே எடுக்கிறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. 195 இல்லைனா 235 நீங்கள் எடுக்கலாம். இங்கேயே எடுத்திருந்தால் சேஃப் உண்டு. 195 இல்லை 200 இந்த மாதிரி இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 185.
ஓகேங்களா. எக்ஸாக்ட் அந்த லோக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா. இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவன் ஓப்பனை தாண்டி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி போகணும். ஏன்னா அவன் ஆப்போனண்ட் வந்து கீழே உடச்சிட்டான், மேலே போனவன் கீழே உடச்சினா இவன் தான் மேலே போகணும். ஓகேங்களா. அப்போது இங்கே நீங்கள் 200 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸில் ஒரு டார்கெட்டை புக் பண்ணிடலாம். ஏன்னா இதை உடச்சி போவானான்றது தெரியாது, அப்படி தான் போயாகணும். 90% அப்படி தான் போவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம நம்பக்கூடாது. நம்மளோட ரூல்ஸ்லேயும் நம்மளோட டிசிப்ளின்லேயும் கரெக்டாக இருக்கணும். எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 200 நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 235 வெளியே வந்துடலாம். 30 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஒரே செகண்டு தான். நீங்கள் 15 பாயிண்ட்டில் கட் பண்ண கூட முடியாது, ஏன்னா ஒரே கண்டிலே மேலே போயிட்டான். அப்போது அந்த போனஸ் 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருச்சு. அப்போது இவ்வளோ தூரம் போயிருக்கான இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே நீங்கள் போட்ட இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணணும். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 பாயிண்ட் பிடிக்கலாம். நீங்கள் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 100 பாயிண்ட் போவானாலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து போட்ட 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு ஒரு 1:2னா 30, 1:3னா 45 பாயிண்ட் போனாலே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் அவன் அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. 1:2, 1:3 போனால் நீங்கள் இன்னொரு லாட்டை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்போ தான் அந்த போனஸ் பாயிண்ட்டை நீங்கள் பிடிக்க முடியும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் ஐயை உடச்சிட்டான். ஓகேங்களா. ஐயை உடச்சிட்டா, மார்க்கெட்டும் ஐயை உடச்சிச்சு. ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினரில் இருக்கும்போது மாறவே மாறாது, சேம் ஒரே ட்ரெண்டில் தான் போகும். புட் ஆப்ஷன் அப்போ நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி 3வது என்ட்ரியாக எடுக்கலாம், ட்ரை பண்ணலான்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டும் ஐயா உடச்சிச்சு, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் மேலே ஸ்ட்ராங்கு, ப்ரீமியமும் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு மேலே போயிடுச்சு. அப்போ 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரே ட்ரெண்டில் தான் போகும் மார்க்கெட். அப்போ புட் ஆப்ஷன் ரிவர்ஸ் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா. அப்போது அந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட், அதை பார்க்குறதே வேஸ்ட்டு. ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெலாம் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. அதாவது 10:30க்கெலாம் உங்களுக்கு டோட்டலாக டார்கெட் முடிஞ்சே போச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம்லாம் எவ்வளோ நேரம் சொதப்பியிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் வேஸ்ட் என்ட்ரி, அவ்வளோதான். இதெல்லாம் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 180லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான், 380, 200 பாயிண்ட் போயிருக்கான். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ப்ரீமியம். அதாவது ஸ்பாட் மார்க்கெட் இருந்தால் 100லேருந்து 180 பாயிண்ட் மூவ் இருக்கும் ஒரு நாளைக்கு. அதிகபட்சமாக ஒரு பெரிய மூவ்லாம் கொடுக்குறான்னா ஒரு 280. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். பெரும்பாலும் அதிகபட்சமாக நடக்கிறது மாதத்தில் நம்ம ட்ரேடிங் டேயில் வந்து 24 நாள் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 18 நாள் கூட சொல்லிக்கலாம். 180 பாயிண்ட் இல்லை 175 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு இருக்கிறது. அந்த ஃபுல் அதுதான் இருக்கும். மிச்சம் இருக்கிற ஒரு வாரம் அந்த மாதிரி தான் ஒரு 250 பாயிண்ட் அந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் கொடுப்போம். ஒரு 5 நாள் மாதத்தில் கொடுத்தா பெரிய விஷயம். ஓகேங்களா. அதேமாதிரி ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் 100 தான் எனக்கு தெரிஞ்சு. 100 தான். 200ன்றதுலாம் ரொம்ப அதிகபட்சம். ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து இவ்வளோ பெரிய மூவ்லாம் நடக்குமா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நம்ம கேரண்டியாக என்ன கிடைக்குமோ 30 பாயிண்ட், 15, 30 பாயிண்ட் கிடைச்சா போதும். இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா. அப்போது ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண போகிறோம். கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. கிடைச்சா நம்மளுக்கு போனஸ் அது. ஓகேங்களா. போனஸ்ன்றது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸ் ஆகும்போது அதை கவர் பண்ணுறதுக்கோசம் அது ஈக்குவல் ஆகும், அதுக்கு தான். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி கைஸ். ஃப்ரைடே மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்கெட். ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு என்ட்ரி கிடச்சிது. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஏன்னா நம்ம ஃபுல் பேக் பேட் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலர் என்ட்ரி எடுக்கலாம்னா அது உங்களோட இஷ்டம் தான். நம்ம வந்த என்ட்ரியை போட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஆனால் நம்ம ஜாக் பேட் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா அதை தான் எடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போது அந்த ஃபஸ்ட் என்ட்ரியை விட்டுட்டு செகண்ட் என்ட்ரி எடுத்திருந்தால் சூப்பர். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எடுக்குதுன்னா எடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஏன்னா அதுலேயும் 30 பாயிண்ட் கொடுத்துருக்கான். 15 பாயிண்ட் கிடச்சாலே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு போதும். 20 பாயிண்ட் சாலிடாக கொடுத்துட்டான், போதும், அதுவே போதும். இருந்தாலும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிட்டு 2வது என்ட்ரி எடுத்திருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது ஃபாஸ்ட்டு மூவிங். என்ன பாயிண்ட், எவ்வளோ பாயிண்ட் நம்ம நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட் போயிடும் அது. ஓகேங்களா.
ரெகுலர் என்ட்ரி இது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி பார்த்துட்ருக்க ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? அதாவது இவன் ஆக்சுவலாக புட் ஆப்ஷனும் லோ இன்சைடில் இருக்கான், மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் ரூல். அவன் லோ கிட்ட இருந்தாலும் லோக்கு கீழே இருந்தாலும் உள்ளே வந்துடுவான். அதுதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நம்ம செகண்ட் ஆஃப் என்ட்ரி. அதுதான் இன்றைக்கி ஃபுல் என்ட்ரியே. ஒரே ட்ரெண்டாக தான் போச்சு இன்றைக்கி. ஓகேங்களா? ஒரே ட்ரெண்டாக கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் மாறவே இல்லை. ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதை நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.